அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 888 கோடி ரூபாய் அளவிற்கு வேலைவாய்ப்பு ஊழல் நடைபெற்றிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையில் வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக இந்த ஊழல் நடைபெற்றிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு பெரிய ஊழல் ஒன்று நடைபெற்றிருப்பதாக அவர் பல்வேறு புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு தன்னுடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். தமிழ்நாடு அரசினுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 2538 அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களை நியமிப்பதற்கான ஆள் தேர்வில் பெருமளவு முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் ஒவ்வொரு பணிக்கும் ரூபாய் 35 லட்சம் ரூபாய் வரை கையூட்டு பெறப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும்படி தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதிலும் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கலாச்சாரத்தை திமுக அரசு கட்டவிழ்த்து விட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அண்ணா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்ட இந்த தேர்வின் மூலம் 2538 அதிகாரிகள் பொறியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் ஒவ்வொரு பணிக்கும் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை கையூட்டு வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2534 பணியிடங்கள் நேரடியாக நிரப்புவது ஊழலுக்கே வழிவகுக்கும், டிஎன்பிசி மூலம் நிரப்ப வேண்டும் என்ற தலைப்பில் தொடர்ந்து ஏற்கனவே தாங்கள் அறிக்கை வெளியிட்டதாகவும், ஆனால் அவ்வாறு நடைபெற்ற தேர்விலும் கூட இதுபோன்று பணத்தை பெற்றுக்கொண்டு லட்சக்கணக்கான ரூபாய் ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் கைமாறி இருப்பதாகவும் மொத்தமாக 2538 பணியிடங்களுக்கு சேர்த்து பார்க்கும்போது 888 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்க வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 1,30,00,000 இளைஞர்கள் படித்துவிட்டு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமல் சிரமப்பட்டு வரக்கூடிய நிலையில் இப்படி அரசு கொடுக்கக்கூடிய வேலைகளையும் லஞ்சம் வாங்கி கொண்டு இளைஞர்களை பணிக்கு அமர்த்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இதனால் பல தகுதியுள்ள இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் அவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய நிலை ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்பதனாலே இதனை உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.